ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். எந்த நிமிடமும் போர் வெடிக்கும். மோடி பேச்சுக்கு அர்த்தம் இதுதான். பஹல்காம் சம்பவத்துக்கு மிகப்பெரிய பதிலடி உறுதி. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டது நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது. பின்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது ஆதரவு பயங்கரவாதிகளை வேட்டையாடும் ஆபரேஷன் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியா தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக நேற்று மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். பீகார் மதுபானியில் நடந்த தேசிய பஞ்சாயத் ராஜ் தின நிகழ்ச்சியில் தாக்குதல் பற்றி பேசினார். வழக்கம் போல் இந்தியில் பேச துவங்கிய மோடி பயங்கரவாத தாக்குதல் பற்றி பேச ஆரம்பித்ததும் திடீரென ஆவேசம் அடைந்தவராக வழக்கத்துக்கு மாறாக ஆங்கிலத்தில் உரையாற்றினார். இந்த பீகார் மண்ணில் இருந்து உலகத்துக்கு இன்று ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பஹல்காம் படுகொலைக்கு காரணமான பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளோரையும் அடையாளம் கண்டு நிச்சயம் தண்டிப்போம். இந்த பூமியின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது. இந்தியாவின் ஆன்மாவை பயங்கரவாதத்தால் சிதைக்க முடியாது. பயங்கரவாதிகளை தண்டிக்காமல் விடமாட்டோம். இதில் ஒட்டுமொத்த தேசமும் உறுதியாக உள்ளது. இக்கட்டான நேரத்தில் எங்களுடன் உறுதுணையாக நின்ற பல்வேறு நாடுகளின் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி என்று பேசினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பல நாட்டு தலைவர்களும் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததை அடுத்து அவர்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மோடி ஆங்கிலத்தில் உரையாற்றினார். மேலும் பாகிஸ்தான் அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்துள்ள நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு உணர்த்தும் அவசர செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பிரகடனத்தை தான் பிரதமர் இவ்வாறு வெளிப்படுத்தியதாகவும் எந்த நிமிடமும் போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை டில்லியில் நேற்று சந்தித்தனர். அப்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஜனாதிபதியிடம் விரிவாக விவரித்தனர். இது தவிர ஜெர்மனி, ஜப்பான், போலந்து, பிரிட்டன், ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கான தூதர்களை நம் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நேற்று சந்தித்து பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து விவரித்தனர். இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்தும் பதிலடி நடவடிக்கையை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான அறிகுறிகளாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியா பதிலடி எப்படி இருக்கும்? வெளியானது பரபரப்பு ரிப்போர்ட். பாகிஸ்தானை அலறவிட்ட 2 ரிவெஞ்சை விட மாஸ் பிளான். காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது நாட்டையே அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது. பின்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா மிகப்பெரிய ஆபரேஷனை கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றி உயர்மட்ட அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. 2016 செப்டம்பர் 18ஆம் தேதி அதிகாலையில் காஷ்மீரின் உரி பகுதிக்குள் ஊடுருவிய 4 பயங்கரவாதிகள் நம் ராணுவ தலைமையகம் மீது 3 நிமிடங்களில் 17 கையெறி குண்டுகளை சரமாரியாக வீசினர். இதில் 17 ராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர். 6 மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 4 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் 11 நாட்கள் காத்திருந்த நம் ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தில் நடத்திய அதிரடி தாக்குதலில் 15 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதேபோல 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி காஷ்மீரின் புல்வாமாவில் நம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் வந்த கான்வாய் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் நம் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அதே மாதம் 26ஆம் தேதி பாகிஸ்தானின் பால்கோட் பகுதிக்குள் பறந்து சென்ற நம் 12 போர் விமானங்கள் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்களை தகர்த்தன. இதில் 300 முதல் 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 2 சம்பவங்களிலுமே நம் ராணுவத்தினரை குறிவைத்துதான் பயங்கரவாத தாக்குதல் நடந்தன. ஆனால் இந்த முறை அப்படியல்ல. அப்பாவி சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொன்று குவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதல் நம் ராணுவத்துக்கு மட்டுமின்றி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த முறை நம் பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகம் மற்றும் அதன் முக்கிய தலைவர்களை குறிவைத்து அழிக்கவும் பேச்சு நடந்து வருகிறது.
குறிப்பாக பாகிஸ்தானின் பகவல்பூரில் உள்ள லக்ஷரி தலைமையகத்தை தகர்க்க முதலில் திட்டமிட்டதாகவும் அதன் அமைவிடம் அங்குள்ள பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அத்திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு மாற்றாக பயங்கரவாத ஏவுதளங்கள், பயிற்சி தளங்கள் மற்றும் எல்லையிலிருந்து செயல்படும் தலைமையை குறிவைத்து நம் முப்படைகள் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது என்று மேல்மட்ட வட்டாரம் கூறியது. பயங்கரவாதிகளை முடிச்சுவிடணும். அனைத்து கட்சி கூட்டத்தில் சூளுரை. அரசின் எல்லா ஆக்ஷனுக்கும் எதிர்க்கட்சிகள் முழு ஆதரவு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டுவது வழக்கம். அதன்படி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடந்தது. அரசு தரப்பில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், தேசியவாத காங்கிரசின் பிரபுல் பட்டேல், திமுக எம்பி திருச்சி சிவா, அசாதுதீன் ஒவைசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழுமையாக துணை நிற்போம் என்று எதிர்க்கட்சிகள் உத்தரவாதம் அளித்தன. அதேபோல் பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தினர். குறிப்பாக பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்கான தீர்க்கமான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு மத்திய அரசு தரப்பில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. கூட்டத்துக்கு பிறகு பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியது, நம் நாட்டில் நடந்த பயங்கரவாத செயல்களை பிரதமர் மோடியும் மத்திய அரசும் துளியும் சகித்துக் கொள்ளாது என்பதை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெளிவுபடுத்தினோம். பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அரசுடன் துணை நிற்கவும் எதிர்காலத்தில் அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தருவதாக அனைத்து கட்சி தலைவர்களும் உறுதியளித்தனர் என்று அவர் கூறினார். 1000 கோடி ஊழல் விவகாரம். டாஸ்மாக் இயக்குநருக்கு அமலாக்கத்துறை சம்மன். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பொது மேலாளர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் செயல்படுகிறது. இந்நிறுவனம் மது ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுதும் 4830 சில்லறை கடைகள் வாயிலாக வருகிறது. இந்நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த சோதனையில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்களை கோர்ட் தள்ளுபடி செய்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடரலாம் என்று உத்தரவிட்டது. இதையடுத்து டாஸ்மாக் ஊழல் குறித்த விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அதன் இயக்குநர் விசாகன், பொது மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை, முருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். 2026 வெற்றி உறுதி. இபிஎஸ் நம்பிக்கை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் பழனிசாமி பேசியதாவது, பூத் கமிட்டி அமைக்கும் பணி இன்னும் நிறைவு பெறாமல் உள்ளது. தேர்தல் வெற்றிக்கு பூத் கமிட்டி மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பாக கிளையிலும் 9 நிர்வாகிகள் நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்களை நியமனம் செய்து அவர்கள் பெயர், மொபைல் போன் போன்ற விவரங்களை 15 நாட்களுக்குள் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவுடன் வலுவான கூட்டணி அமைத்துள்ளோம். இது முதல்வர் ஸ்டாலினுக்கு பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணியை கலைக்க பல வழிகளில் முயற்சி செய்கிறார். நாமும் சளைத்தவர்கள் அல்ல. உரிய வகையில் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறோம். நாம் தேர்தலில் வெற்றி பெற கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் அது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் பாஜகவுடன் ஏன் கூட்டணி சேருகிறீர்கள் என கேட்டு வருகிறார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 0.5% முதல் 1% ஓட்டு வித்தியாசத்தில் 45 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். மொத்தம் 1.96 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியை பிடித்தது. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி பெற்ற ஓட்டுகளை சேர்த்தால் தற்போதே நம் கூட்டணி 115 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் சூழ்நிலை உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளது. நம் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளன. வலுவான கூட்டணி ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை ஆகியவை 2026 நமக்கு வெற்றியை தேடித்தரும்.
மக்களை சந்தியுங்கள், திமுக ஆட்சியின் அவலநிலையை எடுத்து கூறுங்கள் என பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க உள்ளது. கம்பீருக்கு கொலை மிரட்டல், டெல்லி போலீசார் விசாரணை. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதும் பாஜகவில் சேர்ந்தார். அக்கட்சி சார்பில் 2019 லோக்சபா தேர்தலில் டெல்லியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியானார். அடுத்த தேர்தலில் அவருக்கு சீட் வழங்காததை அடுத்து அரசியலில் இருந்து விலகி கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ளார். இந்நிலையில் கௌதம் கம்பீருக்கு இமெயில் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ISIS காஷ்மீர் என்ற பெயரில் வந்துள்ள கடிதத்தில் நான் உன்னை கொல்வேன் என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. காலை மற்றும் மாலை என இருவேளை மிரட்டல் கடிதம் வந்தது குறித்து டெல்லி போலீசில் கௌதம் கம்பீர் புகார் அளித்தார். கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கம்பீர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சமீபத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்து தன் சமூக வலைதள பக்கத்தில் கௌதம் கம்பீர் கருத்து தெரிவித்திருந்தார். கொடூர தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் நிச்சயம் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும், இந்தியா பதிலடி கொடுக்கும் என கூறியிருந்தார். இதையடுத்து கம்பீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. OPS சீமான் சந்திப்பு, நதகவினர் விளக்கம். 2026 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் தெரிவித்துள்ளார். அதே நேரம் திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு நதகவை கொண்டுவர திரைமறைவில் பேச்சு நடந்து வருகிறது. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சென்னையில் சீமான் சந்தித்து பேசியுள்ளார். பாஜக கூட்டணியில் இடம்பெறுவது அல்லது நதக தலைமையில் தனி கூட்டணி உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியினர் கூறியதாவது: சீமான் பன்னீர்செல்வம் சந்திப்பு வழக்கமான தந்தை மகன் சந்திப்புதான். அவர்கள் அவ்வப்போது சந்தித்து பேசுவர், இது வழக்கமான ஒன்று. நதகவை தங்கள் கூட்டணிக்கு அழைத்து செல்ல சில கட்சிகள் தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றன. அந்த வகையில் பாஜக இருக்கும் அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியை இணைக்க பேச்சு நடந்து வருகிறது. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியும் தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைக்கும் முடிவில் உள்ளது. அதில் பன்னீர்செல்வத்தை இணைக்க சீமான் முயன்று வருகிறார். அதற்காகவும் இருவரும் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சீமான் தனித்துதான் போட்டியிட வேண்டும் என கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த அடிப்படையில்தான் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வு நடந்து வருகிறது என கூறினர்.